Hello guys, welcome to my YouTube channel Crack the Maze Management Entrance Exam. Okay, இன்னைக்கான வீடியோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். எதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்னா நான் 28 கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. 28 January 2024 அன்னைக்கு ஆன்லைன் மார்க் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ண போறேன். கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். அதுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைமிங். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 hours. நான் கொடுக்குற லிங்க்கு 24 hours வேலிட் தான். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு 2 hours எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்துடுங்க. எப்போ அந்த லிங்க் உங்களுக்கு ஆக்சஸ் ஆரம்பிக்கும்னா 28 January 2024 மார்னிங் 5 AM to 29 Jan மார்னிங் 5 AM 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் தான் இருக்கும். அந்த டைம்க்குள்ள லாகின் ஆகி எக்ஸாம் 2 hours எழுதிட்டு லாக் அவுட் ஆகிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ப்ரிவ்யூ கூட நான் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் பேப்பரே அது எப்படி அட்டென்ட் பண்ணுறது, அந்த ஒரு இன்டர்ஃபேஸை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ப்ரிவ்யூவும் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு தடவை தான் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும். ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுங்க. எப்படி சொல்ற, எக்ஸாம் எழுதிட்டு இன்னொன்று அக்கௌண்ட் லாகின் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் உட்காந்து எழுதாதீங்க. தயவு செய்து சீட்டிங் மட்டும் பண்ணாதீங்க, காப்பி அடிக்காதீங்க. எப்படி சொல்றது, கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்சர் தேடி போட்டிங்கன்னா நல்ல மார்க் தான் வரும். ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் மானிட்டர். ஓகேவா கைஸ்? இப்போ சரி வாங்க ஒரு ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான், எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டிருப்பீங்க அந்த இன்டர்ஃபேஸு. ஓகே, வந்து பார்க்கலாம். வாங்க கைஸ். இதுதான் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ். நான் கொடுத்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட குரோம் ப்ரௌசரில். மோஸ்ட்டாக வந்து லேப்டாப் இல்லாட்டி மானிட்டரில் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கடைசி ஆப்ஷனாக மொபைல் வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைலில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கம்ப்யூட்டரே கஷ்டம்தான், ஆனால் இப்போதைக்கு நம்மளால ஆன்லைன் மார்க் தான் கண்டக்ட் பண்ண முடியும். அதனால் ஆன்லைனில் வச்சுருக்கேன். இதுதான் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து டைம் அலாட்டட் வந்து 2 hours 8 minutes கொடுத்துருக்கேன். 2 hours வந்து எக்ஸாமுக்கு வச்சுக்கோங்க. 8 minutes வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அது ஃபில் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து ஓவராலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறமா 2 hours எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள். இதுதான் உங்களோட டோட்டல் டைம் அலாட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் உங்கள் நேம் போட்டுருங்க. உண்மையான நேம் கொடுங்க, ஃபேக்கான நேம் தராதீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களோட பர்சனல் டேட்டா, நேமு, இமெயில் அட்ரஸ் எதுவுமே வெளில லீக் ஆகாது. கமர்ஷியல் பர்பஸ்க்கு எதுக்குமே லீக் ஆகாது. என்னை நம்பி கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் நேம் போட்டு உள்ளே வந்தீங்கன்னா பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஆக்சஸ் கோடு. இந்த ஆக்சஸ் கோடு வந்து மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே டைமர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த டைமருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட இமெயில் ஐடி இங்கே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட உண்மையான மெயில் ஐடி கைஸ், ஃபேக்கானது கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடியே தாங்க. name@gmail.com. இதுதான் உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடியாக இருக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸு. ஓகேவா? நான் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஆப்ஷன்ஸை பற்றி, அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டேட்டா சஃபிஷியன்சி.
இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இது தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டுட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆன்சரில். உனதுக்கு ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து குவான்ஸ் ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு அடுத்த செக்ஷன் போங்க. அப்புறம் வர்பல் அடுத்த செக்ஷன் போங்க. இதுதான் ஃபைனல் பேஜ். ஓகேவா, ஃபைனல் செக்ஷன். இது வந்து ஒன்றும் பண்ணாதீங்க, இது ஒன்றுமே எடிட் பண்ணாதீங்க, இதை தொடாதீங்க. இந்த ஆக்சஸ் கோடு தான் இங்கே பிரிண்டாக இருக்கும். இது எதுக்குன்னா உங்களோட டைம் டியூரேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதனால் இந்த டைம் டியூரேஷனை வந்து ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வேணும்னா இது கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேவா, இப்போ வந்து என் டெஸ்ட் மாடலில் வந்து உங்களோட ப்ரீவியஸ் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே வர முடியும். அதனால் உங்களுக்கு எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த செக்ஷனை ஆரம்பிங்க. அப்புறம் சப்மிட் பண்ணுங்க. அவ்வளோதான், சப்மிட்டன்னு வந்துடும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.